என்னை உமக்கே கொடுத்து விட்டேன், உமக்கே என்னை கொடுத்து விட்டேன், உமக்கே என்னை கொடுத்து விட்டேன். தேவகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா? அன்பான இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்ப வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்களுக்கு மத்தியிலே கண்ணீர் வெள்ளம் வழிந்தோடுகிறது. உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை நாங்கள் சரணாகதியாகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆறுதல் அளிப்பவராக, எங்களுக்கு குணம் அளிப்பவராக, எங்களை தேற்றுபவராக நீர் வாரும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்க. இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் அன்பாக இருக்கின்றார். எங்கள் எல்லோரையும் அன்பு செய்து வாழ்விக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இந்த மையப்பொருளிலே உங்களை சிந்திக்க நான் அழைத்து நிற்கின்றேன். திருவருகை காலத்தில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இக்காலம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருக்கின்றது. இது ஒரு அழகான காலம், ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த காலம், ஒரு அற்புதமான காலம். ஏனென்று சொன்னால் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு மீட்பராக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு எம் உள்ளத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் குழந்தையாக பிறக்க இருக்கின்ற ஒரு அருமையான காலம். புனித அகுஸ்தீனார் சொல்லுவார், ஒரு முறை நாம் பாடுவது இருமுறை நாங்கள் செபிப்பதற்கு சமன் என்று சொல்லி. இந்த மாலை வேளையிலே
எங்களுடைய பாடல் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அன்பான சகோதரங்களே, இந்த உலகத்திலே நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே மகிழ்ச்சியை தேடி நாங்கள் எங்கெங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறோம். நிலையான மகிழ்ச்சியை எவையெல்லாம் தரும் என்று நினைத்து என் கண்களுக்கு புலப்படுகின்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு மகிழ்ச்சி தருபவையாக ஏற்றுக்கொண்டு எவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் அடைய நினைக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த நற்கருணை ஆண்டவர் என்னையும் உங்களையும் சந்திக்க இந்த அப்ப வடிவிலே உண்மையான பிரசன்னராக உயிருள்ள ஆண்டவராக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வாழ்வும் வழியும் ஒளியுமாக இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியிலே நாங்கள் மகிழ்ச்சி காண்பதில்லை. அன்பான சகோதரங்களே, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுடைய பாவ நிலையை ஒரு கணம் நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். புனித அகுஸ்தீனார் சொல்வார், கடவுள் ஒருவரை வெறுக்கும் அளவுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்துவிட முடியாது. நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் கடவுள் எங்களை ஒரு நாளும் வெறுப்பதில்லை. எனவேதான் அவர் சொல்கிறார், கடவுள் ஒருவரை வெறுக்கும் அளவுக்கு எவரும் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி. நான் என்ன தவறு செய்து விட்டேன், நான் மனமாற தேவையில்லை. தீயவர்கள் வளமுடன் வாழுகின்ற பொழுது நானே நல்லவனாக வாழ வேண்டும்? இப்படி எத்தனையோ விதமான கேள்விகளை கேட்போர் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சொல்லுவார்கள், நீதிமான் கூட ஒரு நாள் 7 தடவைகள் பாவம் செய்ய நேரிடும் என்று சொல்லி. ஆகவே இந்த நேரத்திலே எங்களுடைய பாவ நிலையை ஏற்றுக்கொள்ளுவோம். எம்முடைய பாவம் இல்லை என்போம் என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம். ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் மாற வேண்டி இந்த நேரத்திலே இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே இந்த பாடல் வழியாக மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். தேவகுமாரா, தேவகுமாரா, கேட்கிறதா? உடைந்த பாத்திரமாக நான் இருக்கிறேன், அது உமக்கு தெரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாகினீர். இதோ என்னை நான் உம்மிடத்திலே தருகிறேன் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக எங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்பான இயேசுவே, என்னுடைய சிந்தனை, சொல், செயல், எண்ணங்களாலே நான் உம்மை மறந்து வாழ்ந்திருக்கிறேன். உடைந்த பாத்திரமாக ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத தரிசு நிலம் போல என்னுடைய வாழ்க்கையும் உம்மை விட்டு வெகு தொலைவிலே இருக்கின்றது. ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னுள்ளே உறவாக வருகின்றீர்.
உம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ள என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகின்றேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகின்றேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவாணி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீ உறவாணி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்பான இயேசுவே, என்னுடைய குடும்பத்திலே நான் கணவனாக மனைவியாக நல்லதொரு பிள்ளையாக வாழ தவறி இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்திலே நினைத்து உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய சமூகத்திலே நான் ஒரு நல்ல தலைவனாக வாழ தவறி இருக்கின்றேன். என்னுடைய பாடசாலையிலே நான் ஒரு நல்ல மாணவனாக மாணவியாக வாழ தவறி இருக்கிறேன். என்னுடைய எல்லா பாவ நிலைகளையும் இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாவியாக என்னை மன்னித்து உம்முடைய கரத்திலே பயனுள்ள தகுதியுள்ள ஒரு பொருளாக என்னுடைய வாழ்வையும் என்னையும் மாற்றி அருளும்படியாக ஆசீர்வதிக்கின்றேன். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவாணி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அனைவரும் இறை வார்த்தைக்கு எழுந்து நிற்போம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள்
15 தொடக்கம் 17 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறை வசனங்கள் 15 தொடக்கம் 17 முடிய. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. சற்று அமர்ந்து கொள்வோம். ஆண்டவன் இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்திலே நான் கூறியிருந்தேன், இன்றைய நாளிலே இந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் அன்பாக இருக்கின்றார், இந்த மையப்பொருளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த நிலையான அன்பை எங்களுக்கு தருகின்ற ஆண்டவர் இச்சைக்கும் இன்று வரைக்கும் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும். அன்பு என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த அன்பை பற்றி நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே சிந்தித்திருக்கிறோம். சாதாரணமாக ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இடையிலான இருக்கின்ற அன்பை பார்க்கிறோம். ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கின்ற அன்பை பார்க்கிறோம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற அன்பை பார்க்கிறோம். சகோதரங்களுக்கு இடையிலே இருக்கின்ற அன்பை பார்க்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே இருக்கிற அன்பை பார்க்கிறோம். ஒரு காதலனும் காதலிக்கும் இடையிலே இருக்கிற அன்பையும் பார்க்கிறோம். நண்பர்களுக்கு இடையிலே இருக்கின்ற அன்பை பார்க்கிறோம். இவ்வாறு நபர்களுக்கிடையிலும் பொருட்களுக்கிடையிலும், நபர்கள் பொருட்கள் என்று சொல்லி இவர்களுக்கிடையிலும் இருக்கின்ற அன்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதரங்களே, இந்த அன்பை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த அன்பெல்லாம் இந்த ஆண்டவன் இயேசு தருகின்ற அன்பிலிருந்து பல கோணங்களிலே வித்தியாசப்படுகின்றது. இந்த அன்பெல்லாம் நிலையான அன்பு என்று சொல்லி நாங்கள் பல தடவைகளிலே கருதி இருக்கலாம். உதாரணமாக, ஒரு காதலன் காதலி இவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு அன்பை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அல்லது சாதாரணமாக மனித வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு இடையிலே இருக்கின்ற இந்த அன்பு உறவை பற்றி நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால், எங்களுடைய அனுபவங்கள் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கலாம். பலர் எங்களுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை இறுதி வரைக்கும் அன்பு செய்வேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணிய நபர்களை நாங்கள் காணலாம். அது என்னுடைய அம்மாவாக இருக்கலாம், என்னுடைய அப்பாவாக இருக்கலாம், என்னுடைய சகோதரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ பேர் எங்களுடைய வாழ்க்கையிலே நான் உன்னை இறுதி வரைக்கும் அன்பு செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு நிலையிலே, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே
அவர்கள் எம்மை விட்டு பிரிய நேருகின்ற பொழுது அந்த அன்பும் இல்லாமல் போய்விடும். இதான் எங்களுடைய மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கின்றது. இதை விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனால் இந்த ஆண்டவன் இயேசு தருகின்ற அன்பு ஒரு நாளும் இப்படி இடையிலே நின்று போகின்ற அன்பு அல்ல. ஆண்டவர் அன்பான சகோதரங்களே, இந்த சிலுவையை பார்த்து நீங்கள் தியானிக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழலாம். இந்த ஆண்டவன் இயேசு என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார் என்று சொல்லி. இப்பொழுதும் நாங்கள் அந்த கேள்வியை ஆண்டவரிடத்திலே கேட்போம் என்று சொன்னால், அவர் தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவராக, இதோ பார் மகனே மகளே, இந்த அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவராக தன் கரங்களை விரித்து கொடுத்தவராக காட்சியளிக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நான் சிந்திக்க அழைப்பது அன்பான சகோதரங்களே, அன்பை எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றவர்களை பற்றி அல்ல, அல்லது பலர் எங்களுக்கு உறுதியாக கூறுகின்ற அன்பை பற்றி அல்ல. எங்களை அன்பு செய்கின்ற அந்த ஆண்டவர் அன்பாக இருக்கின்றார். அவரே அன்பு, அவருக்கு மறுபெயர் அன்பு. இந்த அன்பை நாங்கள் பற்றி கொள்ள, அன்பு செய்பவரை அல்ல, இந்த அன்பையே நாங்கள் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டவன் இயேசுதான் அன்பாக இருக்கிறார். ஆகவே அந்த அன்பையே நிலையான உறவாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பற்றி கொள்ள இந்த மாலை பொழுதிலே இந்த ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வரம் கேட்போம். அன்பை தருவதாக உறுதியளிப்போர் பலர், ஆனால் இறுதி வரைக்கும் மாறாதிருப்பவர் இந்த இயேசு ஒருவரே. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நாங்கள் தட்டி எழுப்புவோம். ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் நாங்கள் நித்திரைக்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். அன்பான இயேசுவே, இன்றைய நாளிலே என்னை உமக்கு பிடித்திருந்ததா? அன்பான இயேசுவே, இன்றைய நாளிலே என்னை உமக்கு பிடித்திருந்ததா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்போம் என்று சொன்னால், ஆண்டவன் இயேசுனுடைய பதில் என்னவாக இருக்கும்? சிந்தித்தவர்களாக இந்த நேரத்திலே இயேசுவே அன்பாக இருக்கின்றால் இந்த இயேசுவின் அன்பை நாங்கள் உளமாற அனுபவித்து, இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத கிருபை என்று சொல்லி இந்த நேரத்திலே நாங்கள் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். விடுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார்.
உயர்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு தள்ளவே மாட்டார், ஆவலாயுன்னை அழைக்கிறாரே. ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாயுன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை தியானித்தவர்களாக விண்ணப்பங்களை ஆண்டவன் இயேசுவினிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மீண்டுமாக செபம் கேளும் பதில் தாரும் என்ற பாடலோடு இணைந்து எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ள தேக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அதிசயம் செய்யுமையா, ஜெபம் கேளும். அதிசயம் செய்யுமையா, என்று ஜெபம் கேளும். பதில் தார். அதிசயம் செய்யுமையா, ஜெபம் கேளும். பதில் தாரும். அதிசயம் செய்யுமையா. அன்பான இயேசுவே, எங்களுடைய சமூகத்திலே உமக்கு எதிராக செயற்படுவோரெல்லாம் உம்முடைய பாதம் வர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்கள் உமக்காக வாழ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே கூடி நிற்கின்ற நாங்களும் ஆண்டவரே, எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே உமக்கு எதிராக செயற்பட்டிருக்கிறோம். உம்மை விட்டு விலகி வாழ்ந்து இருக்கின்றோம். எங்களுடைய ஜெபம் கேட்டு நாங்கள் உம்மை நாடி வர, உம்மை ஆராதிக்க நல்ல உள்ளம் தரும்படியாக இந்த நேரத்திலே செபிக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கெதிராய் செயல்படுவோரும் பாதம் வர வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும்.
உமக்கெதிராய் செயல்படுவோர் உம் பாதம் வர வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இன்று ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. அன்பான இயேசுவே, உண்மையான உயிருள்ள வாழும் கடவுளாகிய உம்மை ஏற்றுக்கொள்ள மறந்து சிலை வழிபாடுகளுக்கும் செயலற்று போன விசுவாசத்திற்கும் அடிமையாகி வழிதவறி சென்றிருக்கின்ற அனைவரும் உண்மையாகிய உம்மை வழிபட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் செபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய உயிருள்ள நற்செய்தி, உயிருள்ள வார்த்தை வாழ்வு கொடுப்பதாக பிரகாசிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். சிலைகள் செயலற்று போக வேண்டும், நற்செய்தி பரவ வேண்டும். சிலைகள் வழிபாடு செயலற்று போக வேண்டும், நற்செய்தி பரவ வேண்டும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இன்று ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இயேசுவே, எங்களுடைய நாட்டு தலைவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய மக்களுடைய வாழ்விலே நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைக்க தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவர்கள் பணியாற்றிட இந்த நேரத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய மேலான ஆசீர்வாதம், உம்மை போல அன்பையும் இரக்கத்தையும் உம்மை போல பகிர்தலையும் கொண்ட நல்லதொரு ஆட்சியை அமைக்க எங்களுடைய தலைவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே செபிக்கிறோம். நாடாளும் தலைவர்களை நாள்தோறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். தலைவர்களை நாள்தோறும் பாதுகாத்து ஞானத்தால் நிரப்ப வேண்டும். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இன்று ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. அனைவரும் ஒன்றாக ஜெவின் என்கின்ற சகோதரன், இவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே இருக்கின்றார். விபத்தினாலே கால்கள் இயங்காமல் இருக்கின்ற இவரை இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் தொடுகை பூரண சுகமளித்து காக்கும்படியாக இந்த நேரத்திலே மன்றாடுவோம். அத்தோடு வெளிநாட்டிலே இருக்கின்ற ரிவன்சனுக்காக மன்றாடுவோம். நிரந்தரமான விசா இவருக்கு கிடைக்கவும் இவரின் கடன் தொல்லைகள் தீரவும் இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக விசேட விதமாக மன்றாடுவோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இன்று ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. இன்று ஜெபம் கேளும், பதில் தாரும்,
அதிசயம் செய்யும் ஐயா. எங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த நற்கருணை ஆண்டவரோடு சேர்த்து, இந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் இணைந்து பரம தந்தையை நோக்கி அவர் எமக்கு கற்பித்து தந்த சிவத் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அனைவரும் மாண்புயரே என்ற கீதத்திலே பங்கு கொள்வோம். அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளேனே. செவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
அவருடைய பரிசுத்த நாமம் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமாகிய இயேசு கிறிஸ்து இயேசுவின் திருநாமம் அவருடைய மிகவும் மத்தியஸ்தமான இருதயம் அவருடைய விலை மதிக்கப்பெறாத திரு இரத்தம் பீடத்தில் மிகவும் பரிசுத்த திருவள் சாதனத்தில் இயேசுநாதர் சர்வேஸ்வரனுடைய மேலான தாயாகிய அதிபரிசுத்த மரியம்மா அவருடைய மகிமை பிரதாபமுள்ள விண்ணேற்பு கன்னிகையும் தாயுமான மரியாவின் நாமம் அவருடைய அதிவிரத்த பத்தாவாகிய புனித சூசேயப்ப தம்முடைய சம்மனசுகளிடத்திலும் புனிதர்களிடத்திலும் சர்வேசுரன் அன்பானவர்களே, இன்றைய நாள் வழிபாட்டுகளை சிறப்பித்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக நம்முடைய குழுமத்துக்கு புதிதாக வந்திருக்கிற அருட்சகோதரர் தியாகோன் ஜஸ்டின் ராஜா அவர்களை, அமலமரி தியாகி அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்று அவருடைய பணி இந்த சங்கம குழுமத்திலும் யாழ் மறை மாவட்டத்தின் கோப்பாய் புனித மரியாள் பங்கிலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்காக மன்றாடுகிறோம். இன்றைய நாள் வழிபாட்டை அவர் சிறப்பித்தார். அவருக்கு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் சிவங்களும். இப்பொழுது யாழ் மாகாணத்திலே புதிதாக திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட நால்வரில் அவர் ஒருவர். அவர் தன்னுடைய உயர்தர காலத்திலே இருந்து யாழ்ப்பாணத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் கண்டி மறை மாவட்டத்தை சார்ந்தவர். பல திறமைகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறார். முக்கியமாக என்னை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அழகாக பாடுவார், நல்ல ஒரு இசை கலைஞர், அதே நேரத்தில் அவர் ஒரு நல்ல விளையாட்டு வீரரும் கூட. அவருடைய குழுவிலே அவர் சிறந்த மாணவன். இப்படியான பல முகங்களும் திறமைகளும் கொண்ட ஒரு நல்ல இளைஞனை ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்ததுக்காகவும் அதே நேரத்திலே யாழ் அமலமரி தியாகிகள் மாகாணத்துக்கு கொடுத்ததுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். சங்கம குடும்பம் அவரை அன்போடு வரவேற்கிறது. கரங்களை தட்டி அவருடைய ஜஸ்டின் பிரதரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அவர் இங்கே இருப்பார், இந்த குழுமத்தினுடைய அங்கத்தவராக இருப்பார். அதே வேளையிலே அவருக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதும் வார இறுதி நாட்களிலும் அவர் யாழ்மறை மாவட்டம் கோப்பாய் புனித மரியாள் பங்கிலே அவர் உதவி செய்வார். ஆனால் அவர் இங்கே தான் இருப்பார். அவர் இந்த குழுமத்துக்குரியவர். தொடர்ந்து நாங்கள் அவருக்கு ஆலோசிப்போம். அத்தோடு இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாடல் குழாமுக்கும் சங்கம குடும்பத்திற்கும் அமலமரி தியாகிகளுடைய பொதுநிலையினர் கோப்பாய் பிரிவுக்கும் எங்களுடைய நன்றிகள். இசையமைத்து கொடுத்த நம்முடைய சகோதரன் ஜே சுதாஸுக்கும் எங்களுடைய நன்றிகள். நீங்கள் யோசிப்பீங்க, இதில் யார் ஒரு ஆள் கேமராவோடு நிற்கிறார், புதுசாக சங்கம வீட்டுக்குள்ளே அவர் அனுமதியோடு தான் நிற்கிறார். அவரும் நம்முடைய அன்பு தம்பி. அவர் பகலவன் தொலைக்காட்சியிலே வேலை செய்கிறார். பகலவன் ஆன்லைன் டிவி இவர்களுடைய உதவியை கொண்டு நாங்கள் நம்முடைய இந்த வழிபாடுகளை வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு ஒளிபரப்ப இருக்கிறோம். பல நாட்களாக அவர்கள் கேட்டபடி இருக்கிறார்கள், இங்கே நடக்கிற வழிபாடுகளை தாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அது ஒளிபரப்புவதற்கான வாய்ப்பு எங்களிடம் இல்லை.
ஆகவே இவரிடம் உதவி கேட்ட பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று அன்னை மரியாவுடைய பாடலிலே பக்தியாக பங்கெடுப்போம்.